ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தையை பாருங்களேன். பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாது, அவனோடு இருக்கவும் விரும்பாது. நீங்கள் நிறைய நேரத்தில் அந்த மனுஷன் பொல்லாதவன் தெரியும், ஆனால் நம்ம வீம்புக்குன்னு போய் சண்டை வலிப்போம், போயிட்டு வீம்புக்குன்னு போய் நிற்போம். இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிடக்கூடாது, எப்படி இந்த காரியத்தை அவன் பண்ணியிருக்கலாம், இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை எப்படியாச்சும் பழி வாங்குறதுக்கு நம்ம நாட்களை தேடிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா அவனோடு இருக்க விரும்பாதப்பா, அங்கேருந்து கிளம்பிடு, நீ இருக்க வேண்டியது இடம் அது கிடையாது, பொல்லாதவனோடு நீ இருக்காத, அவனோட கூட்டு சேர்க்காத, அவன்கிட்ட போய் அவனோட வீம்புக்குன்னு சண்டை வலிக்காத, அவன் மேலே பொறாமை கொள்ளாத, விட்டுரு, பழி வாங்குறதுல எனக்கு கூறியதுன்னு கர்த்தர் சொல்கிறார், நானே அதை செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், அவர்களை அப்படி விட்டுருங்க. ஸோ உங்கள் சமாதானம் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய பீஸ் ரொம்ப முக்கியம். அதை ஒரு நாள் அதை இழந்துடவே கூடாது.